ஏனால் மேலான பெரியார்களே சகோதரர்களே, பயான் வைப்பதுடைய நோக்கம் இருக்குதே, இது தலைய கழுவுறதுக்கு இல்லை. தலைய கழுவுறேன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இங்கிலீஷ்ல என்ன சொல்றது, அது அடிக்கடி பாவிக்கிற வார்த்தையினால் உங்க எல்லாத்துக்கும் அந்த வார்த்தை தெரியும், பிரெயின் வாஷ்னு வாங்க, தலைய கழுவுறது. ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 வருஷம் எந்த சஹாபியையும் தலைய கழுவல்ல. அது நம்ம வேலையும் இல்லை. ஆண்டையும் தான் பெண்ணுடையது தான். 23 வருஷம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள கழுவினது எதை தெரியுமா? கல்வு. கல்வு எது தெரியுதானே? உள்ளம், ஹார்ட். மேலான பெரியாரை சோழர்களே, இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம், அது ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், அரபியா இருக்கலாம், அஜமியா இருக்கலாம், வெள்ளையா, கருப்பா, பணக்கான, ஏழையா, யாரா இருக்கலாம். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சக்கராத்துடைய நேரம் கல்பை பிழிவாங்களா, நாக்க பிழிவாங்களா? கல்பை தான் பிழிவாங்க. பிழிறது தெரியலானே. நான் ஹெட்டன், என் தமிழ் ஒரு மாதிரியா தான் இருக்கும், கவனமா கேட்டாதான் வேலை. பிழிறது இங்க அப்படிதான் சொல்லுவாங்க, பிழிறது. இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நாக்கையோ தலையோ பிழிவது இல்ல, கல்வதான் பிழிவாங்க. என்ன 30 வருஷம் உறிஞ்ச, 40 வருஷம் என்னத்தை ஏத்தின, 60 வருஷம் என்னத்தை கொட்டின என்று பார்ப்பதற்கு இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் ஆணா இருக்கலாம், பெண்ணா இருக்கலாம், கல்வை தான் பிழிவாங்க. அப்ப நம்ம என்னத்தை ஏற்றி வச்சோமோ கல்வில, அதை சொல்லிக்கிட்டு தான் மௌத்து வரும். அல்லாஹ் ஏற்றிருந்தா அல்லா அல்லா அல்லாண்டே மௌத்தாயிடுவார். மேலான பெரியார்களே சகோதரர்களே, அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா இன்ன ஃபில் ஜஸதி முதுகா, உடம்புல ஒரு சதக்கட்டி இருக்கு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் உலகத்துல வந்த அத்துணை பேர், வந்தவங்க, வந்து இருக்கிறவங்க, வர போகிறவங்க, அத்துணை பேருக்கும் சொல்றாங்க, உடம்புல ஒரு சதக்கட்டி இருக்குது. இதா ஸலுஹத் ஸலுஹல் ஜஸது குல்லு, அந்த சதக்கட்டி சீராயிட்டா முழு உடம்பும் சீராகிரும். வைதா ஃபஸதத், அந்த சதக்கட்டி கெட்டு போனா முழு உடம்பும் கெட்டு போயிரும். அலா, அலிஃப் லாம் அலிஃப், அவ்வளவுதான் எழுத்து, ஆனா ஆழமான அர்த்தம். 1400 ஆண்டு காலம் வாழ்ந்தவர்களே, இப்ப வாழ்கிறவர்களே, கயாமத் வரைக்கும் வாழ போகிறவர்களே, அத்துணை பேரும் அறிந்து கொள்ளுங்கள், அந்த சதக்கட்டி எது தெரியுமா? அலா வஹியல் கல்ப், அதுதான் உள்ளம். நம்ம பயான் கேட்கிறோம், எதை கழுவணும்? கல்வ கழுவணும். இப்ப நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டோம் இல்லையா, மருந்து எடுக்க டாக்டர்கிட்ட போயிட்டோம். அவர் டெலஸ்கோப் மாதிரி போட்டிருக்காரு இல்லையா, அதுக்கு என்ன சொல்றது, ஒன்று போட்டு வச்சிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும் தானே. சரி, நம்ம என்ன நோய் சொன்னாலும் அதால எங்க வச்சு பாப்பாரு? சரியான தலைவலி டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டோம், அதால தலையில வைப்பாரா? தலைவலிக்குதான் உங்களுக்கு, தலையில வைக்க மாட்டார். சரியான இடுப்பு வலி டாக்டர், அப்புறம் எங்க வைப்பாரு? நீங்க என்ன நோய் சொன்னாலும் டாக்டர் இங்கதான் வச்சு பார்ப்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் இது சரியாயினா எல்லாம் சரின்னு, இங்கதான் பார்ப்பாரு. அதுக்கு போறதான் திரும்புங்க. டாக்டர் மாத்திரமல்ல, அல்லாவும் பார்க்கிறது இததான், அல்லாவும் பார்க்கிறது கல்வதான். ஆகையால் மேலான பெரியார்களே சோழர்களே தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹை அனுப்பியது, உபதேசம் செய்ய வைத்தது சஹாபிகளோட கல்வை கழுவதற்காக. அங்கதான் தக்வா இருக்குது, அங்கதான் இறையச்சம் இருக்கு, மனிதனை மனிதனாக்கக்கூடிய சாமம் அங்கதான் இருக்குது. அதனால பயான் கேட்கிற நோக்கம் என்ன? கல்வை சுத்தமாய்க்கொள்ளு. ஒரு சஹாபி வந்தார், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மகனை முஷ்ரிக்கீன்கள், காபிர்கள் கொண்டு போய் ஜெயில வச்சுட்டாங்க. என் புள்ள எனக்கு வேணும், என் மனைவி தூங்குறா இல்ல, என் மனைவி சாப்பிடுறா இல்ல. ஒரு மகனை கொண்டு போய் ஜெயில வச்சுட்டா தாய் தந்தைக்கு சந்தோஷமா இருக்குமா? எவ்வளவு கவலையா இருக்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த சஹாபியையும் மஹ்லூக்கோட இணைக்கல, படைப்பை படைப்போட இணைக்கல. ஒரு படைப்புடைய தேவையை இன்னொரு படைப்பால் நிறைவேற்ற முடியாது. நம்முடைய உள்ளத்துல மஹ்லூக்குடைய கண்ணியம் வந்துடக்கூடாது. எந்த சஹாபியையும் ரசூலுல்லாஹ் மஹ்லூக்கோட இணைக்கல. மஹ்லூக்னா தெரியுதானே? படைப்போட, படைத்தவனோட இணைச்சாங்க, படைச்சவனோட. இப்ப இந்த சஹாபி என்ன சொல்லணும் ரசூலுல்லாஹ்? அப்படியா, உங்களோட பிள்ளைய ஜெயில வச்சுட்டாங்களா? அம்ர் இப்னு ஆஸ், ஹாலித் இப்னு வலீத், அப்துல்லாஹ் இப்னு உமர், சாலிம் இப்னு வக்காஸ், வாங்க ஒரு 50 பேர் வாங்க, போர் செய்யுங்க, இவட மகனை கொண்டாங்கண்டா ஒரு நியாயமான பேச்சு, உள்ளத்துல சந்தோஷமும் வரும்,
இல்லையா? ஆனா இந்த சஹாபியோட நம்பிக்கை காலித் இப்னு வலீத் மேல போயிரும். இந்த சஹாபியோட நம்பிக்கை அம்ர் இப்னு ஆஸ் மேல போயிரும். உள்ளம் கெட்டு போயிரும். அல்லாஹ் இல்லாம மக்லூக் வந்துரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க வீட்டுக்கு போங்க, உங்களோட மனைவிக்கு சொல்லுங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதுங்க. அல்லாஹ் நிச்சயமாக உங்களோட பிரச்சனை இல்லாமலாக்கி உங்க பிள்ளை வீட்டுக்கு வருவான். பாத்தீங்களா, கொடுத்த நோய்க்கு மருந்து, கொடுத்த டேப்லெட் கல்வி சுத்தமா இருந்துச்சு. அல்லாஹ் ரசூல் சொன்னா இதோட என்ன? வீட்டுக்கு போனாரு, மனைவிக்கு சொன்னாரு லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஓது. ரசூலுல்லாஹ் ஓத சொன்னாங்க. நீங்கள் ஒருத்தர சொல்லுங்க, லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். இந்த வார்த்தையை சாதாரணமா நினைக்காதீங்க. கன்சம் மின் குனூஸ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷத்துல இருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தை. 1,24,000 நபிமார்கள் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்று ஓதினது ரசூலுல்லாஹ் மாத்திரம்தான். எப்படிப்பட்ட வார்த்தை அது, லேசா நினைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும், தாய்மார்களே, சகோதரிகளே, சகோதரர்களே, உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ்வை 444 தடவை எண்ணி சரியா ஓதுங்க. ஓதி முடிய முன்னாலே உங்க பிரச்சனை இல்லா போதா இல்லன்னு பாருங்க. நம்ம அனுபவத்தால பார்த்திருக்கோம். எவ்வளவு பெரிய நோயா, தீராத நோய், ஓடி பாருங்க. நாங்க கொடுத்த டேப்லெட் இல்ல இது, ரசூலுல்லாஹ் கொடுத்த டேப்லெட் இது. தீராத பிரச்சனை, தீராத கடன், தீராத தொல்லை, வீட்டுல குமரி பெண்கள், திருமண விஷயங்கள், என்ன பிரச்சனை வரட்டும், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் 4444 தடவை ஓதுங்க. நம்ம அனுபவத்துல பார்த்திருக்கிறோம். தூசி மாதிரி ஆயிரும் எல்லா பிரச்சனை. பெருமை வராம இருப்பதற்கும் இது ஓதுங்க. யார் இது அதிகமா ஓதுவாங்களோ அவங்களுக்கு பெருமை வராது. லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ். அந்த சாவி ஓதுறார், மாஷா அல்லாஹ். மனைவி ஓதுறா. கொஞ்ச நாள் போகல, அங்க ஜெயில வச்சிருக்கிறவன் உள்ளத்தினால ஒரு மாற்றத்தை போட்டா, ஒரு 5000 ஆட்டை கொடுத்து சொன்னா ஜெயில உள்ள அந்த வாலிபருக்கு போய் மேய்ச்சிட்டு இங்கே வந்துரு. ஜெயில உள்ளவங்களை வெளியே அனுப்பிடுவானா? அவனை எப்படா வெளியே போவேன் தப்பிப்பேன்னு பாத்துக்கிட்டு இருப்பான். ஆட்டையும் கொடுத்து அனுப்பிட்டாரு. அந்த சாவி ஆடுகளை மேய்த்துக் கொண்டு அப்படியே மதீனாக்கு வந்துட்டார். பாப்பாக்கு சரியான சந்தோஷம். என் மகன் வந்துட்டா, தாய்க்கு சந்தோஷம், என் புள்ள வந்துருச்சு. மேலான பெரியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பிள்ளையை கட்டி அணைத்து முசாவா முஆனகா எல்லாம் செய்து சந்தோஷப்பட்ட அந்த சஹாபிகள் ரசூலுல்லாஹ் உள்ளத்தை கழுவினாங்க இல்லையா? தலைய கழுவல்லையே, கல்பால வாழக்கூடிய சஹாபிகள் இல்லையா? என்ன பண்ணாங்க? ஏன புள்ள சரி ஹலால், ஏன புள்ள தானே, ஆனா இந்த ஆடு ஹராமா ஹலாலா? உடனே போறாங்க, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க சொன்ன லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் ஓதின நாயகமே, என் புள்ள வீட்டுக்கு வந்துட்டான், அது வல்ல இப்ப பிரச்சனை. என் புள்ள 5000 ஆடு வந்துட்டான், அது ஹராமா ஹலாலா? மேலான பெரியார்களே, இத பாருங்க. தாயும் பார்த்துக்கோங்க, தந்தையும் பார்த்துக் கொள்ளுங்க. ஏன்னா தந்தைமார் சம்பாதிக்கிறீங்க, தாய்க்கு கொண்டு போய் கொடுக்குறீங்க, மனைவிக்கு அவ சமைக்கிறா, பிள்ளைகளுக்கு கொடுக்கிறான். இல்லையா? பசியில இருந்து செத்தாலும் பரவாயில்லை, ஹராத்த கொடுத்துறாங்க.